என்னோட முதல் பாட்டே வந்து கல்கட்டாவை பற்றி எழுதணுங்கிறது. எனக்கு நேதாஜி ஏற்கனவே சொன்ன மாதிரி நேதாஜிலேருந்து தான் நேதாவை மாறி இருக்கு. அதனால் வெஸ்ட் பெங்காலை பற்றி கொஞ்சம் நான் படிச்சிருந்தேன். ஆனால் பாடல் எழுதுறதுக்கு அது மட்டும் பத்தலை. அதனால் கல்கட்டாவை பற்றி நம்ம சொல்லணுங்கிறது அந்த பாட்டு இருந்ததுனால போய் உட்காந்து கல்கத்தாவை பற்றி படித்தேன். ஒரு பாடல்ங்கிறது அந்த கதாபாத்திரத்தினுடைய உளநிலை, உணர்ச்சி நிலை. ஒரு உளவியலை மட்டும் ஒரு திரைக்கதையில் சொல்லிட்டு போயிட முடியுமா? அந்த உணர்ச்சி நிலை நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்காக பாட்டு, திரைக்கதைக்கு வேலை செய்யக்கூடியதான் பாட்டு. அதனால தான் ஒரு வியாபாரமாக ஒரு பாடலாசிரியராக மாற முடியல. ஒரு வியாபாரமாக ஒரு பிராண்டாக மாறுறதுக்கு அவன் மெனக்கிட வேண்டியிருக்கு, நிறைய தவறுகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த திரைக்கதைக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு லேபிளை கொடுக்கறது அல்லது ஒரு எக்ஸ்பிரஷனை அமைகிறதே பாட்டு தான். இன்னொன்று, எனக்கு பல்லவி சரணம் அப்படியே பார்க்க மாட்டேன். அந்த ஃப்ளோவில் என்ன நடக்குதோ அதை அப்படியே இறக்கி வச்சுருவேன். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணுறது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் சரணத்தில் கூட ஆரம்பிக்கலாம். அறிவுமதி நாட்டு நான் இருந்தப்போ அறிவுமதி அப்படி தான் பண்ணுவார். அறிவுமதி எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுப்பாரு. டியூன் வந்த பிறகு சரணத்தை முதல்ல எழுத சொல்லுவார், பல்லவிக்குன்னு தனியாக டைம் எடுத்துக்க சொல்லுவார். எனக்கு ஒரு ஃபார்மேட்லாம் கிடையாது. அந்த சிச்சுவேஷன், அந்த டியூன், அது ரெண்டு தான் என்னை ட்ரிக் பண்ணுறது. அங்கே ட்ரிக் நடக்கலைன்னா எனக்கு ட்ரிக் எனக்குள்ள தூண்டல் நடக்கலன்னா அந்த பாட்டு நல்லா வராது எனக்கு. இன்னொன்று, உட்காந்து திங்க் பண்ணி அப்படி எழுதுகிற ஆள் நான் கிடையாது. ஆமாம், டியூனை கேட்ட மாத்திரத்தில் முதல்ல ஒரு 3 முறை அந்த டியூனை கேட்பேன். எனக்கு அவங்க கொடுத்த டியூனே தப்பான டியூனை கொடுத்துட்டாங்க. 2-3 டியூன்ஸ் யுவன் சங்கர் ராஜா போட்டு அதில் எது வந்து டைரக்டருக்கு பிடிக்கலையோ அந்த டியூன் தான் எனக்கு முதல்ல கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? நான் முதல் படம் தொட்டிசையா, நான் போய் அந்த பாட்டு அந்த டியூனுக்கானது எல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன். எழுதிட்டு வந்து இங்கே இயக்குனர்கிட்ட காமிக்கும் போது அவர் வேற ஒரு டியூனில் பாடுறாரு. எனக்கான என்ன ஒரு வேறு மாதிரி பாடுறாருன்னு எனக்கு தோணுது. என்னடா இப்படி ஒரு ஆளை கூட்டு வந்துட்டீங்கன்னு ஒரு திட்டுறாரு. என்னை வந்து கூட்டு போய் உள்ளே விட்டவர்கிட்ட, அந்த அவரோட கூட-டைரக்டர்கிட்ட. நான் அந்த நேரத்தில் எந்த பயமும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், சார் நீங்கள் வேறு டியூனில் பாடிட்டு இருக்கீங்க, நான் போல்டாக பேசுகிறேன். இந்த போல்ட்னஸ் நமக்கு வேண்டும். நம்ம முதல் படம் எழுதுகிறோமோ 2ஆவது படம் எழுதுகிறோமோ அதெல்லாம் இல்லை. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சார், நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி பார்த்த விஷயம் 2 விஷயம் பார்த்தேன் நான் இன்றைக்கி. ஸோ அதை நான் உங்களுக்கு கவிதையாக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சூரியன் எழு முன்னே இவ்வுலகை சுத்தம் செய்யும் இரு கண்ணே, அது காணாமல் முகம் சுளித்து போகிறோம். வழியெங்கும் குப்பைகள், படுகொழிகள், கற்கள், முட்கள், மோசமான நரங்கள் இவையாவும் தூய்மைப்படுத்திய தீண்டா பார்வையில் பார்ப்பது ஏனோ. அது ஒரு கவிதை தொடர். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தது இது வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி நான் ஒன்று எழுதியிருந்தேன். சென்னை சிட்டிக்குள்ள கட்டப்பையை தூக்கி வந்த பேரழகு, எட்ட நின்று பார்த்தேன் கூட்டம் மத்தியில, வழி தெரியாமல் நீ நிற்க வழி சொல்ல வந்த அழகே, உந்த தயக்கமும் சிறு நடுக்கமும் நான் வழி சொல்ல மறந்தேன். செகண்டில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, ஒரு தாளம் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் சொன்னது எனக்கு போயட்ரி அது தெரியல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் போயட்ரியாக மாறணும், அவ்வளோதான், சிம்பிள். எந்தெந்த வார்த்தைகள் அதுக்குள்ளே போடலாம், நம்ம சொல்ல வந்த அந்த விஷயத்துக்கான சொற்கள் மட்டும் அங்கே இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ராவாக எதனா சொற்கள் இருக்கா அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஒரு உரைநடை படிக்கிறதுக்கும் ஒரு கவிதை படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா? அந்த வேறுபாடை நான் சொல்கிறத விட நீங்களே ஒரு உரைநடை நூலை எடுத்து படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு கவிதை தொகுப்பினை எடுத்து படிங்க. கவிதை தொகுப்புனா தி பெஸ்ட் போயட்ரின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? சங்க இலக்கியமே எடுத்துக்கோங்க, அல்லது நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல பெஸ்ட் போய்ட்ரி எடுத்து அதை படித்து முடிச்சுட்டு உடனே ஒரு உரைநடை படிங்க. இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுங்கிறத நீங்களே கண்டு அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சொன்னதை வேறு மாதிரி அடுத்து எனக்கு எழுதி காமிப்பீங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் ஒரு சென்டென்ஸாகவும் இருக்குது. இந்த சென்டென்ஸ்குள்ளே ஒரு போய்ட்ரி இருக்குது, அது ஆனால் போய்ட்ரியாக மாறலை அப்படிங்கிற இடத்துக்கு உங்கள் மைண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது போய்ட்ரியை மாற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ரேப், இது ரெண்டாவதாக சொன்னது. ஆமாம், ரேப் தப்பான வடிவம் இல்லை, அது இன்னைக்கான ஒரு வடிவமாக இருக்குது. அந்த ரேப்புக்குள்ளேயே நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களோட விஷனை பொறுத்து தான் இருக்குது. ரேப்புக்குள்ளேயே எதை வேணால் சொல்லலான்னு இருக்கு இல்லையா? நான் இதை தான் சொல்லுவேன்
அப்படின்ற ஸ்டபனோட நீங்கள் இருக்கும்போது சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க, ஆனால் ஜெயிப்பீங்க. ஆமாம். ஓகே தோழர், நன்றி. சார் வணக்கம், என் பேர் ஷர்மிளா. நானும் பாடல் எழுதுகிற பயிற்சியில் தான் இருக்கேன். 2 பாடல் எழுதியிருக்கேன். பெண் திருடன் அப்படிங்கிற டாப்பிக்கில் 2 ஆல்பம் சாங் எழுதியிருக்கேன், ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இயக்குனரோடையும் இசையமைப்பாளர்களோடையும் நிறைய உரையாடல் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு சில பாடல்கள் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் அது ஓகே, பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் நம்ம ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுத வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது இயக்குனரோடையும் இசையமைப்பாளரோடையும் நம்ம உரையாடுவதற்கான அந்த ஸ்பேஸ் வந்து அவங்க நமக்கு தருவாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி தான் பாட்டு வேணும்னு அவங்க எதிர்பார்க்கும் போது ஒரு உரையாடல் இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம பாட்டு அந்த டியூனுக்கு எழுதும் போது நமக்கு நிறையா டவுட்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து இப்போ புது பாடலாசிரியர் அப்படிங்கும் போது அந்த ஸ்பேஸை தருவாங்களா? நீங்கள் அப்படி முதல் தருணத்தில் சந்திச்சிருப்பீங்க, அதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ இந்த பாட்டுக்கு நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இப்போது நம்ம ஒரு ஜேர்னரில் வந்து செகண்ட் கொஷின், ஒரு ஜேர்னரில் நம்ம சாங்ஸ் எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னர், இப்போ மெலோடியாக எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம லைக் ஒரு ஃபோக் எழுதுகிறோம் அப்படின்னா அப்போது இப்போ நமக்கு ஒரு இமேஜ் இருக்கும், இப்போ இந்த பர்சன்னா இந்த மாதிரி சாங்ஸ்லாம் எழுதுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸே வந்துட்டுருக்கும். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் எழுதணும்னு நினைக்கிறோம், பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிக் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வேஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக. தேங்க்யூ. அது முதல் வாய்ப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இக்கட் எல்லாருக்குமே வரும். எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல எனக்கு அவங்க கொடுத்த டியூனே தப்பான டியூனை கொடுத்துட்டாங்க. 2-3 டியூன்ஸ் யுவன் சங்கர் ராஜா போட்டு அதில் எது வந்து டேரக்டருக்கு பிடிக்கலையோ அந்த டியூன் தான் எனக்கு முதல்ல கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. நான் முதல் படம் தொட்டிசையா, நான் போய் அந்த பாட்டு அந்த டியூனுக்கானது எல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன். எழுதிட்டு வந்து இங்கே இயக்குனர்கிட்ட காமிக்கும் போது அவர் வேற ஒரு டியூனில் பாடுறாரு. எனக்கான என்ன ஒரு வேறு மாதிரி பாடுறாருன்னு எனக்கு தோணுது. என்னடா இப்படி ஒரு ஆளை கூட்டு வந்துட்டீங்கன்னு அவர் திட்டுறாரு. என்னை வந்து கூட்டு போய் உள்ளே விட்டவர்கிட்ட, அந்த அவரோட கூட இருக்கிட்ட. நான் அந்த நேரத்தில் எந்த பயமும் எனக்கு இல்லை, ஏன்னா நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. அவர் நான் சொல்கிறேன், சார் நீங்கள் வேறு டியூனில் பாடிட்டு இருக்கீங்க, நான் போல்டாக பேசுகிறேன். இந்த போல்ட்னஸ் நமக்கு வேண்டும். நம்ம முதல் படம் எழுதுகிறோமோ 2ஆவது படம் எழுதுகிறோமோ அதெல்லாம் இல்லை. நம்ம தரப்பில் நாம் ஒன்று சரியாக செஞ்சுருக்கோம், அதை நம்ம அவங்ககிட்ட சொல்லியாதாகணும். அவங்க தப்போ ரைட்டோ 2ஆவது நான் சரியாக எழுதியிருக்கேங்க, அதை நம்ம சொல்லிடணும் இல்லையா. அதனால் டைரக்டர்கிட்ட சுச்சுவேஷன் சொன்ன உடனே நீங்கள் பயந்துக்கிட்ட அவர் டைரக்டர் சொல்லிட்டாரு, நம்ம அப்படியே அவர் சொன்னதை அப்படியே பண்ணணும்னு இல்லாமல் நீங்கள் அவரை கமாண்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அவருக்கு மேலே டாமினேட்னாக இருக்கணும் அப்படி இல்லை. உட்காந்து அவர்கிட்ட பேசிடலாம். சார் இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் இப்படிலாம் எனக்கு மைண்டுக்குள்ளே தோணுது, இந்த மாதிரிலாம் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு உட்காந்து பேசும்போது தான் அவங்களுக்குமே மைண்ட் ஓப்பன் ஆகி உட்காருவாங்க. அப்படியும் சில இயக்குநர்களோடு உங்களால் உட்கார முடியல, அவர் வந்து திரைக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிலை கடவுளாக இருக்கார் அப்படின்னா உதவி இயக்குநர்களோடு நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் எப்பயுமே. நான் எல்லா படங்கள்லையுமே எல்லா உதவி இயக்குனரோடும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன். ஏன்னா டைரக்டர் சில நேரம் என்ன நினைக்கிறாருங்கிறது டைரக்டரை விட அவங்க அசிஸ்டன்ட்ஸ் நல்லா தெரியும். அவங்க குறைஞ்சபட்சம் அவங்களோட ஃபோன் நம்பர் நம்மகிட்ட இருக்கும்போது இல்லையா, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போக்கில் போகலாமா எனக்கு தோணுதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதே அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. இது எதுவுமே இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, உங்கள் தரப்பில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லலாம். ஆமாம், அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்களோட. சில நேரங்கள் அவங்க அந்த சுச்சுவேஷன் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாங்கிற ஐடியா கூட அவங்களுக்கு இருக்காது. எனக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள் நடந்திருக்கு. இந்த சுச்சுவேஷன் நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணலாமேலாம் கூட நான் சொல்லியிருக்கேன். அது இப்படி பேச போய் தான் நடக்குது. ஒரு ஆணோட ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாட்டு அவங்க வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த கதை ஓட்டத்தில் இது ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணாம், ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனால் சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லும் போது அவங்க எடுத்துப்பாங்க. அவங்களும் அந்த தோழர் சொன்ன மாதிரி அந்த முழுமையெல்லாம் யாருமே இங்கே இல்லை. அதனால் நம்ம சுட்டி காட்டுறதுக்கான இடத்த அவங்க கொடுக்கலனாலும் நம்ம போல்டாக அந்த இடத்துல சொல்லணும். அதனால் வாய்ப்பு போயிருமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இந்த வாய்ப்பு போனால் அடுத்த ஒரு வாய்ப்பு, அவ்வளோதானே. அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும்னா நமக்கு இலக்கியம் தான் கொடுக்கும், நம்மளோட வாசிப்பு தான் நமக்கு கொடுக்கும். ஆமாம், அதனால் நீங்கள் அதை பயந்துக்க வேண்டாம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ இன்றைக்கி நம்பர் 1 இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயக்குனரோட உங்களோட முதல் பாட்டு அமையுது அப்படின்னா கூட நீங்கள் போல்டாக அவரோட உட்காந்து பேசுங்க. இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ஒரு காலத்தில் வேணால் இயக்குனரை பார்க்காமையே இருந்திருக்கலாம். ஆமாம், இன்றைக்கி அப்படி ஒரு இது இல்லை. சரி, எனக்கு இந்த சுச்சுவேஷன் சரியாக புரியலன்னு நீங்கள் கேட்கலாம். புரியுதான்னு அவங்களும் கேட்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் இந்த சமத்துவம் இங்கே நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், பயந்துக்க வேண்டியதில்லை. சார், அதான் இப்போ நீங்கள் ஒரே மாதிரியான சாங் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு வேற ஜேர்னலில் சாங் கேட்டிங்க இல்லையா.
அது அந்த பேட்டர்னுக்குள்ளேயே நம்ம மாட்டவே கூடாது. ஆமாம், நம்ம லைஃபே நம்ம அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரே மாதிரியாக காலம் முழுக்க இருக்கோம் இல்லை. ஒரு தப்பான ஒரு இடத்துல இருந்து அப்படியே வளர்ந்துருப்போம், அல்லது ஒரு சரியான ஒரு இதில் வளர்ந்துருப்போம், ஒரு கட்டத்தில் மாறி இருப்போம், தப்பாயிருப்போம், அப்புறம் மாறி மாறி அதே மாதிரி தான் நம்மளுடைய லிட்டரரி பயணமும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்றில் போய் ஸ்டிக்காகி நம்ம நின்றக்கூடாது. நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் நம்ம உருவாக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு லிட்ரேச்சர் இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு காரணமே அந்த பேட்டர்ன் உடைக்கிறது தான் லிட்ரேச்சரோட வேலை. நமக்குள்ளேயே அந்த பேட்டர்ன் நம்ம உடைச்சிக்கிட்டே போகணும். நம்ம ஒன்றில் ரொம்ப ஆழமாக போயிட்டே இருக்கும் போது இல்லையா, நமக்கான பேட்டர்ன் அது உருவாயிரும். நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஸிங் ஃபார்மாகவே அது அமைஞ்சிரும். அதில் நீங்கள் ஒரு சில விஷயம் தான் சொல்ல முடியும். சட்டிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம வைக்க முடியும். பானைக்குள்ளே அது என்ன அளவு அதுதான் வைக்க முடியும். நம்ம சட்டியும் இல்லாமல் பானையும் இல்லாமல் வெளியாக மாறிட்டோம் அப்படின்னா எதை வேணால் அதுக்குள்ளே வைக்கவும் முடியாது, வைக்காமல் இருக்கவும் முடியாது இல்லையா. அந்த ஃப்ளோக்குள்ளேயே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்குள்ளே மாட்டிக்க வேணாம் நான் நினைக்கிறேன். இப்போ பக்தி இலக்கியம் நீங்கள் வாசிக்க உங்களுக்கு பக்தி இலக்கியம் மாதிரி ஒரு வரிகள் எழுதலான்னு தோணும். ஒரு அரசியல் 3ஆம் உலக கவிதைகளை வாசிக்கும் போது அதை சார்பாக எழுதலான்னு தோணும். இதே மாதிரி தான் நம்ம மனசும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்னா, சில பாடல்கள் நான் எழுத மாட்டேன்னு நான் இருக்கேன். இதெல்லாம் நான் எழுத மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை, இது எனக்கும் பயனில்லை, சமூகத்துக்கு பயனில்லை நினைக்கிறதுனால அப்படி நான் விட்டுறேன். குத்துப்பாட்டெலாம் எழுத மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த மாதிரி தோழர் மாதிரி ரேப் பாட்டோ அல்லது கானா பாடல்களோ எழுத மாட்டேன்னு நான் சொல்ல. குத்துப்பாட்டுங்கிறது திரைக்கதைக்கே உதவாத ஒன்று. இப்போ வாண்டடாக வச்சுருப்பாங்க, கதாநாயகன் படம் முழுக்க வந்து தலைவர்த்தனம் பண்ணிகிட்டு இருப்பான், ஆனால் தன்னோட பாட்டில் மட்டும் உயர்ந்த கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பான். இது எதுக்குன்னு நான் கேட்பேன். இதை தான் நான் குத்துப்பாட்டு நான் டிஃபைன் பண்ணுறது. இந்த மாதிரி பாட்டு எனக்கு வேணாம், நான் முடிவு பண்ணிடுவேன். ஆனால் எல்லா ஃபார்முக்குள்ளேயும் நம்ம இருக்கணும். நான் சினிமாக்குள்ளே இது வரைக்கும் நாட்டார் பாடல் முயற்சி பண்ணியிருக்கேன், எல்லா வகையான இதுவும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நாம் நம்முடைய அகத்தை ஒரு பேட்டர்னுக்குள்ளே சுருக்கக்கூடாது. அது நமக்கு வாழ்கிறதுக்கே ஆபத்து. ஆமாம், இந்த ப்ராக்டிஸ் நமக்கு வாழும்போது வந்துடும். நான் வந்து இப்படி தான், நான் வந்து அப்படி தான். மனிதன் எப்படியுமே இல்லை, அவனும் வாழ்ந்து முடிஞ்சு சாகக்கூடிய ஒரு பிணம் தான். பிணத்திற்கு முன்னாக நம்ம யாராக இருந்தோங்கிறது தான் அங்கே மேட்ரு. அவ்வளோதான். ஹலோ சார், என்னோட நேம் அஜித். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பியூர் சினிமா. நெக்ஸ்ட் எனக்கு முன்னாடி கொஷின் கேட்ட எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு 3 மாதமாக தான் லிரிக்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் லேர்னிங்க்கு வந்து இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும் ஒரே பதில் வாசிக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இதில் வந்து எனக்கு வந்து உங்களோட ஃபார்மட் ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இப்போது ஒரு லிரிக்ஸ் எழுதி கொடுக்குறீங்க, இது மொத்தமாக இல்லை வேணாம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக என்னென்ன விஷயங்கள் எடுப்பீங்க? ஒரு சாங் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ பல்லவி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸ் கிடையாது, சரணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னு நீங்கள் எப்படி அது ஒர்க் பண்ணுவீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப சூப்பரான கொஷின் தான் அது. எனக்கு ஒரு ஃபார்மேட்லாம் கிடையாது. அந்த சிச்சுவேஷன், அந்த டியூன், அது ரெண்டு தான் என்னை ட்ரிக் பண்ணுறது. அங்கே ட்ரிக் நடக்கலைன்னா, எனக்கு ட்ரிக் எனக்குள்ள தூண்டுதல் நடக்கணும், அந்த பாட்டு நல்லா வராது எனக்கு. இன்னொன்று உட்காந்து திங்க் பண்ணி அப்படி எழுதுகிற ஆள் நான் கிடையாது. ஆமாம், டியூனை கேட்ட மாத்திரத்தில் முதல்ல ஒரு 3 முறை அந்த டியூனை கேட்பேன். அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப் விட்டு அந்த முதல் முறை டியூனை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு தூண்டுதல் ஏற்படும் இல்லையா. அது எந்தையாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டியூனுக்கு என்னோட நல்ல சொற்கள் என் மைண்டுக்குள்ளேருந்து வரும். அதை அப்படியே மைண்டில் வச்சுப்பேன். செகண்ட் டைம் கேட்கும்போது அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல எனக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள் வரும். 3வது தடவை கேட்கும்போது நிறைய இடங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த வார்த்தைகள் நான் அப்படி இது பண்ண மாட்டேன். இந்த மாதிரி 3 முறை கேட்கும் போதே எனக்குள்ள இன்ஸ்டண்ட்டாக என்னோட எமோஷன்லேருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் வந்து முடிச்சிடும். இதுக்கப்புறம் என்னோட மைண்ட் ரொம்ப காம் ஆயிரும். நான் அந்த படிக்கும்போது ஒரு பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி இப்படி தான் படிப்பேன். அதே மெத்தட் இங்கேயும் ஃபாலோ ஆகுது. நான் கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த 3 முறை டியூனை கேட்கும் போதே என்னை அறியாமல் கொந்தளிப்பாக அந்த ஈகர்னஸ்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து விழுந்துடும். அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு காமாக அந்த டியூனோட நான் ஹேண்டில் பண்ணும்போது அழகாக வந்து நிற்கும். இன்னொன்று, எனக்கு பல்லவி சரணம் அப்படியே பார்க்க மாட்டேன். அந்த ஃப்ளோவில் என்ன நடக்குதோ அதை அப்படியே இறக்கி வச்சுருவேன். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணுறது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் சரணத்தில் கூட ஆரம்பிக்கலாம். அறிவுமதி நாட்டு நான் இருந்தப்போ அறிவுமதி அப்படி தான் பண்ணுவார். அறிவுமதி எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுப்பாரு. டியூன் வந்த பிறகு சரணத்தை முதல்ல எழுத சொல்லுவார். பல்லவிக்குன்னு தனியாக டைம் எடுத்துக்க சொல்லுவார். ஆமாம், சரணம் முதல்ல முடிச்சிருவோம். அண்ணன் உட்காந்துட்டு இருப்பார், நாங்களாம் உட்காந்துட்டு இருப்போம். ஒரே டியூன் தான் இப்போ ஒழிக்கப்படும். சரணத்தை முழுக்க எழுதிடுவோம். அப்புறம் பல்லவிக்குன்னு தனியாக ஒரு டே கூட நான் உட்கார வைப்பார். தனியாக இதுக்குன்னு ஒரு நாள் உட்காரலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு ப்ராக்டிஸில் என்னென்னா அந்த பல்லவிலேருந்து அப்படியே போகிறது தான்.
ஏதாவது ஒரு சாங் நீங்கள் எழுதும் போது இந்த சாங்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி எழுதுறது இருக்கா எல்லா சாங்க்கும்? என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டே அப்படி தான் அமைஞ்சது. ஓகே. எனக்கு நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை இந்த புறம் சார்ந்து ஒரு நிலம் சார்ந்து எனக்கு எழுத சொல்லும் போது எனக்கு அது தெரியாது இல்லையா. இப்போ நான் வாழ்ந்த நிலம் அப்படின்னா நான் அதை பற்றி எழுதிடுவேன். என்னோட முதல் பாட்டே வந்து கல்கட்டாவை பற்றி எழுதணுங்கிறது. எனக்கு நேதாஜி ஏற்கனவே சொன்ன மாதிரி நேதாஜிலேருந்து நேதாவை மாறி இருக்கு. அதனால் வெஸ்ட் பெங்காலை பற்றி கொஞ்சம் நான் படிச்சிருந்தேன். ஆனால் பாடல் எழுதுறதுக்கு அது மட்டும் பத்தலை. அதனால் கல்கட்டாவை பற்றி நம்ம சொல்லணுங்கிறது அந்த பாட்டு இருந்ததுனால போய் உட்காந்து கல்கத்தாவை பற்றி படித்தேன். தூத்துக்குடியை பற்றி பம்பர் படத்தில் எழுதியிருந்தேன். தூத்துக்குடி நிலத்தை பற்றி நம்ம சொல்லணும். அந்த நிலவியல், அந்த பண்பாடு, அங்கே இருக்கிற மக்கள், சாதியோடையும் அங்கே மண் இயங்கிட்டு தான் இருக்குது. எனக்கு என்ன சாதி இல்லாத ஒரு மண் அந்த ஊரை சொல்கிறதுக்கு விருப்பமில்லை. அது டேரக்டோட டிஸ்கஸ் பண்ணுறேன். வழக்கமாக என்ன சொல்லுவோம், ஒரு ஊரை பற்றி நம்ம சொல்லும் போது எங்கள் ஊரில் சாதி பேதமே இல்லை, மத பேதமே இல்லைன்னு போய் சொல்லுவோம். அப்படின்னு நான் பேசுகிறேன். ஆனால் இங்கே அந்த சாதிங்கிறது நம்ம குறிப்பிட்டு எழுதலாம்ல, அப்படி தான் நிலவியல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு, எழுதலாம் கார்த்திக், அதுவும் இருக்குது அப்படின்னு எழுதிடலாம் அப்படின்னாரு. ஈஸி. அந்த பாட்டில் அப்படி இருக்கும். சாதி இங்கே இருந்தாலுமே நாங்கள் ஒன்று மண்ணாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் பாட்டு போயிருக்கும். அந்த பாட்டு அதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்கிற அந்த சொற்கள், அந்த மண்ணுக்கே உரிய வட்டார சொற்கள்லாம் அந்த பாட்டில் பயன்படுத்திருப்போம். அதுக்கெல்லாம் எனக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. புறம் சார்ந்து இருக்கிற எதுக்குமே எனக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி டெல்டா கல்யாணம் மெய்யழகனில் முழுக்க முழுக்க தஞ்சாவூர் மண், அந்த அந்த உணவு முறைகள் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக என்ன மாதிரியான உணவுகள் கல்யாணங்களில் திருமணங்களில் பரிமாறப்படுதோ அதை பற்றின ஒரு பதிவாகவும் இருக்கணும், அது அழகியலாகவும் இருக்கணுங்கிறது தான் அந்த பாட்டு. அதனால் அதுக்காக அந்த உணவு முறைகள்லாம் வாச்சு அண்ணனும் கொஞ்சம் கொடுத்தாரு. இப்படி மற்றபடி மனித உணர்வுகளை சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் ரெஃபரன்ஸ் நானே தான். ஆமாம், எனக்குள்ளே இருக்கிற அத்தனை இலக்கியவாதிகளுடைய படைப்புகளும் அது சாரமும் தான். ஆமாம். தேங்க்யூ சார். அண்ணா வணக்கம், நான் திலீபன். முதல்ல அருணனுக்கும் பியூர் சினிமாவுக்கும் தொடர்ச்சியான திரையியல் சார்ந்த ஒரு பயிற்சி பட்டறைகளை எடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்குற உங்களுக்கும் அதை கூட இருந்து ஒருங்கிணைக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வருகைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்கண்ணா. எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான் இங்கே வந்திருக்கு. முதல் முறை இப்போ தான் வரேன். முன்னாடி வடபழனிக்கு வந்திருக்கேன். சரி, நன்றிங்கண்ணா. உங்கள்கிட்ட இருந்து சில வழிகாட்டுதல்களை பெற விரும்புகிறோம். என்னென்னா, நீங்கள் 2001 திரும்ப வந்ததா மீண்டும் உங்களோட ஒரு முயற்சியை முன்னெடுத்ததாக சொல்கிறீங்க. அதுலேருந்து 2005 முதல் வாய்ப்பு உங்களுக்கு திரைத்துறையில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. அப்படி இருக்கையில் உங்களோட புறச்சூழல் அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தது? விச் மீன்ஸ் உங்களோட அப்போ வந்து நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆகட்டும் இல்லை யூடியூப் இந்த மாதிரி நம்ம கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா கூட பெற்றோர்கள் மத்தியில் ஒரு சிறு புரிதல் இருக்கும், ஒரு உற்சாகப்படுத்தல் இருக்கும், ஒரு அரவணைப்பு இருக்கும். ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, நீ சினிமாவுக்கு போறியா, விளங்காமல் போகிற அப்படி இப்படிங்கிற மாதிரி யதார்த்தமான வார்த்தைகள் இருக்கும். அவங்களுக்கு அதில் அனுபவம் இல்லாதனால அப்போ உங்களோட புறச்சூழல்னால் குறிப்பாக வந்து பொருளாதார பின்னணி எப்படி இருந்தது, குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்தது, இன்னைக்கு வந்து ஒரு வேலையில் இருந்துட்டு தனியார் நிறுவனத்தில் இருந்துட்டு நேர பங்கீடோட மல்டி டாஸ்கிங்காக வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு பொருளாதார பின்னணியோட ஒரு வாய்ப்பு கேட்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் குறிப்பாக நான் வந்து ஒரு எழுத்தாளராகவோ இல்லை ஒரு திரைப்பட பாடலாசிரியராகவோ தான் நான் அங்கீகாரம் பெறணும் என் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் வழிகாட்டுதலாக எப்படி கொடுப்பீங்க? ஒரே ஒரு கூடுதல் என்னன்னா, ஒரு வாய்ப்பை தேடி போகிறாங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து புதுக்கவிதைகள் தான் எழுதிட்டு இருக்குங்க. இப்போ வந்து பாடலாசிரியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நான் முயற்சி எடுக்கிறேன்னா நான் என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும்? அதாவது என்னோட திறமைகளை வெளிப்படுத்திருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாசிப்புகள், தொடர்ச்சியான முயற்சிகள் எடுக்கிறோம். அவர்களை அணுகுவதற்கு அது சம்மந்தமான அவர்களை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இயக்குனர், இவங்களை அணுகுவதற்கு என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு நல்வாய்ப்பு அமைங்கணும். நன்றி. சூப்பர். அந்த முதல் கேள்விக்கு வந்து எனக்கு அந்த முதல்ல எங்கள் வீட்டில் என்ன ஒத்துக்கலாமா, ஏன்னா நான் +1 முடிச்சுட்டு +2லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்புறம் இங்கே சென்னை வந்து கரஸில் போட்டு அதுவும் ஒழுங்காக படிக்கல. எனக்கு அந்த சிஸ்டத்துக்குள்ளே உட்காரதே எனக்கு பிடிக்கல. படிக்கிறது பிடிக்குது, உங்கள் சிஸ்டத்துக்குள்ள நான் வரமாட்டேங்கிறதா இது வரைக்கும் இருக்குது. எங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் சொன்னாங்க, நான் வந்து ஒரு ஸ்டபன் பர்சனாலிட்டி, நான் தப்பே செஞ்சுருந்தாலும் நான் செஞ்சு தான் மாற்றிக்குவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டபன் பர்சனாலிட்டியாக இருந்ததுனால எங்கள் வீட்டில் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, அவங்களால முடியல. நீங்கள் என்னை விடலை அப்படின்னாலும் உங்களை விட்டு நான் போக தான் போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்னென்னா, சரி பையன் ஏதோ ஆசைப்பட்றான் அப்படின்ட்டு என்னுடைய இது நாள் வரைக்குமான என்னுடைய பயணத்துக்கு அவங்களோட பொருளாதார ரீதியான சப்போர்ட் ரொம்ப உண்டு. ஏன்னா எங்கள் அண்ணன் நல்லா படித்தவர், எங்கள் அப்பா அம்மா படித்தவங்க.
அவங்களுக்கு என்னென்னா பையனை வந்து நம்ம அவனோட லட்சியத்துக்குள்ளே அவனை விடும்போது அவனுக்கு இதெல்லாம் வந்து தடையாக இருந்துடக்கூடாதுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நாங்கள் சென்னைக்கு வரும்போது எங்கள் அண்ணன் இங்கே சென்னையில் இருந்தார். அவருடைய மேற்பார்வையில் தான், அவருடைய பொருளாதார வழிகாட்டுதல் தான் நீங்கள் எல்லா வாய்ப்புகளும் தேர்ந்தேன். ரொம்ப முக்கியமானது நீங்கள் கேட்ட கொஷின். நிறைய பேருக்கு அது அமையாது. பொருளாதார ரீதியாக அதுக்காகவே வாழ்க்கையில் ஓடி 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 வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடும். ஒரு ஏக்கத்தோடையும் வெறுப்போடையும் தான் சாவும். அப்படி இல்லாமல் குறிப்பாக பெற்றோர்களால் உதவ முடியலனா கூட நாம் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு மீதி கிடைக்கிற நேரங்களில் நம்மளுடைய லட்சியத்துக்காக நம்ம செலவிடுறது எந்த தப்பும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஆகச்சிறந்த எழுத்தாளர்களாகட்டும் எல்லாருமே ஏதாவது ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. பேங்க்கில் வேலை செஞ்சுட்டே தான் எழுதவும் செய்வாங்க. அந்த பேங்க் வேலை நேரம் போக மீதி நேரங்களில் எதற்காகவும் செலவிடாமல் நம்மளோட லட்சியத்துக்காக செலவு பண்ணோம்னா போதும். ஏன்னா பொருளாதாரத்துக்காகவே ஓடி ஓடி நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையுமே செய்ய முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால் அது சூப்பரான கொஷின் உங்களோடது. அப்படி பெற்றோரோட சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு என்னை பார்க்க வரவங்கட்டு நான் அதான் சொல்கிறது. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு அனுபவமே இல்லை. நான் எப்போ காசு கட்டாலும் அப்பா அம்மா கொடுத்துருவாங்க. இன்னொன்று நான் இப்போ வந்து ஒரு 5 வருஷத்தில் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். காசும் வர ஆரம்பிச்சிருச்சு. சினிமா பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த கேலண்டரில் எழுதுறதுக்கெல்லாம் போய் எழுதிட்டு இருப்பேன். நான் கேலண்டரில் வாசகம் வரும் தெரியுங்களா, இன்று ஒளி பிறக்கும், அதெல்லாம் நான் அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு என்னெல்லாம் இங்கே கிடைக்கணும், இங்கே அவ்வளோதான். நீ நடந்த பாதையை நீ நடந்தே உருவாக்கு அப்படின்னு எனக்கு என்னென்னா தோணுது எல்லாத்தையும் எழுதி அடிச்சு விடுவேன். ஆமாம், அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்ததுனால எனக்கு சிரமம் இல்லை. ஆனால் என்னால் பார்க்க முடிஞ்சது. பொருளாதாரத்துக்காகவே இங்கே அங்கேருந்து ஓடி வந்த ஒருத்தன் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு அது ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஹோட்டல்லே வேலை போச்சுன்னா அந்த அயற்சியோட அந்த வலியோட உட்காந்து என்ன படிக்க முடியும் இல்லையா? அதனால் நாம் இங்கே வரணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான பொருளாதாரத்தை நாம் தான் பார்த்துக்கணும். நம்ம நல்லா வர வரைக்கும் சினிமாக்காரங்க யாரும் அப்படிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் மாட்டாங்க. என்னோட முதல் படத்துலேயே எனக்கு அனுபவம் இருக்குது. பிரசாத் லேபுக்கு நான் என்னோடய அறையிலேருந்து வரிகள்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் ரெக்கார்டிங் அன்னைக்கு. என்னோடய முதல் இயக்குனர் துரை என்கிட்ட கேட்குறாரு, எப்படிடா வந்திருக்குன்னு அவர் கேட்குறாரு. எனக்கு காதில் எப்படி விழுந்துச்சுன்னா, எப்படி வந்தேன்னு கேட்டார் போல், மேலே இருக்கிற கரிசனத்தில் அவர் கேட்குறாரு போல் அப்படின்ட்டு நான் வந்து சார் ஆட்டோவில் வந்தேன் சார் அப்படின்றேன். நீ எப்படி வந்தேன்னு கேட்கலடா, பாட்டு எப்படி வந்திருக்குன்னு கேட்டேன். இங்கே அதுதான் நிஜம். அது அவர் மேலே நான் தப்பாகவும் சொல்லலை. நாம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கு மட்டும் இல்லை, எந்த காலத்துலையுமே அது. அதனால் நமக்கான பொருளாதாரத்தை நீங்கள் தயவுசெய்து ஏற்படுத்திக்கோங்க. காலம் நேரம் போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று கவிதை பாடல் இதெல்லாமே நம்மளுடைய அனுபவத்தின் வெளிப்பாடுங்கிறதுனால நல்ல அனுபவம் பெற்று கூட ஒரு 50-60 வயசு கூட நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சிற்பி மாதிரியான ஆட்கள்லாம் 40-50 வயசுக்கு மேலே தான் எழுதவே ஆரம்பித்தாங்க இல்லையா? நிறைய பேர் அந்த மாதிரி எழுத்தாளர் இருக்காங்க. அதனால் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ஆமாம், அது ஒன்று. இரண்டாவதாக ஏதோ ஒரு கேள்வி கேட்டிங்க, அதை டக்குன்னு மறந்துட்டேன். முன்ன காலம் மாதிரி அதுவும் இப்போ கிடையாது. நான் இப்போ தொட்டுச்சே வாய்ப்பு போகும்போதெல்லாம் நண்பர் சொல்லிவிட்டார். அதுக்கு முன்னாடி நான் எப்படி போயிட்டுருப்பேன்னா, இந்த மாதிரி நண்பர்கள்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு இடத்துல ஆஃபீஸ் திறந்துருக்காங்க, இங்கே ஒரு ஆஃபீஸ் திறந்துருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போய் பார்ப்போம். நான் என்னோடய கவிதைகள்லாம் கொடுப்பேன். இப்போ அப்படி காலமே இல்லை. நீங்கள் அப்படி நிற்கணுங்கிற அவசியமே இல்லை. நானே ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு அதை நான் நிறுத்திட்டேன். இந்த ரூட் சரியான ரூட் கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிறகு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் கவிதையும் எழுதிட்டு இருந்ததுனால என்னோடய கவிதைகள் எல்லாம் எல்லா இதழ்களுக்கு எழுத ஆரம்பித்தேன். குமுதம் இந்த மாதிரி. அதில் ஒரு முறை விகடனில் என்னோடய கவிதை வந்திருந்தது. அந்த விகடன் கவிதையை படித்தவங்க எல்லாருமே இந்த பையன்தான் அப்படின்னு கரெக்டாக அவங்களுக்கு இதாகிடுச்சு. அதை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிற ஆஃபீஸ்க்கெல்லாம் நான் விகடனில் கவிதை எழுதியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறது. இப்போ நமக்கு அவங்களுக்கு என்னென்னா, முன்னாடி மருத்துவங்க எல்லாமே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, விகடனில் உனக்கு கவிதை வந்திருக்கு, ட்ரை பண்ணுவோம் அப்படி இந்த ஒரு வழி இருந்தது அப்போ எனக்கு. இப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் கூட கஷ்டப்பட வேண்டியதில்லை. சோஷியல் மீடியாவை நம்மளுடைய வாய்ப்புக்கான களமாக ரொம்ப ஈஸியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்ட பல பேர் இன்றைக்கி ஹீரோயினாக மாறிட்டாங்க இல்லையா? ஆமாம், அவங்க நல்லா நடிப்பாங்களா இல்லையாலாம் கிடையாது. அந்த ரீல்ஸில் அவங்க பண்ண மேஜிக்னால இது. ஃபேஸ்புக்கில் சின்னதாக எழுதிட்டு இருந்தவர் தான் போகன் சங்கர் இல்லையா? அவர் ஃபேஸ்புக் கவிஞனாக தான் அறியப்பட்டார். இன்றைக்கி அவர் ஒரு கான்டெம்பரரி லிட்ரேச்சரில் ஒரு ஸ்ட்ரீமுக்குள்ளே அவர் இருக்கார் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பதிவுகள் எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே ஹானஸ்ட்டாக மற்றவங்க மாதிரி பண்ணாமல் ஹானஸ்ட்டாக நீங்கள் உங்களுடைய எல்லா படைப்புகளும் கொடுக்கும்போது, இன்றைக்கி எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருக்காங்க இல்லையா? அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ இல்லையோ, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்களோ எல்லா கிரியேட்டர்ஸும் எல்லா சினிமா டேரக்டர்ஸும் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் கண்ணில் படும். முன்னை விட இன்றைக்கி ரொம்ப ஈஸி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நாம் சரியாக அதை பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்குது. ஆமாம்.
சார், எனக்கு 2 கேள்விகள். முதல் கேள்வி வந்து, இரு காலின் இடையிலே உரசும் பூனையை வாழ்க்கை போதுமானடா. இந்த வரி தோன்றதுக்கான காரணம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அண்ட் அதோட ஆக்சுவல் மீனிங் நீங்கள் சொல்லணும் அப்படின்றதுனால மீனிங்கும் தெரியணும். எனக்கு சத்தியமாக தெரியல, எழுதி வச்சுட்டோம், ஹிட் ஆயிடுச்சு. 2வது கேள்வி வந்து, முன்னெல்லாம் வந்து ஒரு படத்தில் பாடலாசிரியர் 6 பாட்டு எழுதியிருப்பார். இப்போல்லாம் ஒரு படத்தில் 6 பாடலாசிரியர் இருக்காங்க. இது சரி தப்புன்னு இல்லை, பட் ஒரு படத்துக்கு இது எந்த வகையில் எஃபெக்டிவாக இருக்குன்ற உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். தேங்க்யூ. அந்த இமேஜஸ் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எனக்குள்ள அது ஆழமாக இருக்கிற இமேஜஸ் அந்த டியூனில் கிடைக்கும் போது ட்ரிக்காகி வெளியே வர்றது தான். இதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக யோசிச்சு எழுதுறதே இல்லை. அது என்னோடய பேட்டர்ன் அப்படி இல்லை, என்னோடய மைண்டே அப்படி இல்லை. நான் இப்போ தோன்ற விஷயங்களை குறித்து வைக்கக்கூடிய ஆள் கூட கிடையாது நான். ஆமாம், அந்த மாதிரி வந்துடுச்சு எழுதி வைப்போம் அப்படிங்கிற ஆளும் இல்லை. அந்த வாசிக்க நேரில் பார்க்க இந்த காலில் பூனை ஓடுறதுல நம்ம எங்கேயும் படிக்க வேண்டியதே இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்த்துருக்கோமே இல்லையா. ஏதாவது ஒரு வெறுப்பில் எங்கள் அப்பா எனக்கு காசு தர மாட்டானே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பூனை உள்ளே பூந்து போணுச்சுன்னா அப்போல்லாம் மறந்துடுவாப்புல இல்லை. அந்த ஒரு நொடியில் அந்த பூனை நம்ம கொடுக்குற அந்த ஒரு உணர்வு நிலை இருக்குல்ல, வேறு எதுவுமே கொடுக்க முடியாது இல்லையா. இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த பாட்டை வரக்கூடிய எந்த இமேஜுமே அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற இமேஜ் தான். நானும் பார்த்த இமேஜ் தான். அந்த இமேஜஸ்லாம் உள்ளே இருக்கும்போது இந்த பாடலுக்காக அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். தனியாக இதுக்குன்னு எடுத்து எழுதுறது இல்லை. ஒரே கவிஞரே 6 பாட்டு எழுதணுங்கிறதுலாம் இல்லைங்க. எனக்கு கூடி போச்சு பாட்டு எழுதுறதுக்கு. ஆமாம், அதனால் இப்போது ஒரு படத்தில் 10 பாட்டு கூட வைங்க தயவு செய்து, வச்சுட்டு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுங்க, அதுதான் நல்லது. ஆமாம், இன்னொன்று இன்றைக்கி பாடலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. திரைக்கதைக்குள்ளே பாடலே வேண்டாம், சினிமாக்குள்ளே பாட்டே வேண்டாம்னு சொல்லி இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. எனக்கு அவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, அவங்க அந்த பாடல் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு ஆர்ட்டை பற்றி புரிஞ்சிக்காத கலைஞர்கள் தான் எனக்கு தோணும். அவங்க நினச்சி எனக்கு பாவமாக தான் இருக்கும். அப்படி கிடையாது. இங்கே தமிழ் சமூகம் அல்லது இந்திய சமூகமே ஆரம்பத்தில் நம்ம அருண் தோழர் சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் அ சாங் தான். அப்படி தான் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. நம்மளோட தமிழ் மன்னர் காலத்திலேயே முரசறிஞ்சி அறிவிப்பை பாடலாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். பாடல் இல்லாத ஒரு சமூகம் இருக்குல்ல, அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இதயம் இல்லாத ஒரு உடல் போலத்தான் ஒரு பாடல் இல்லாத சமூகம் நான் நினைக்கிறேன். பாடலுக்கான தேவை படத்துக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி கதைகள் நாம தான் அமைக்கணும். கதைங்கிறது வந்து எங்கேயோ ஒரு இயக்குனர் கட்டி போட்டு கதை வந்து உள்ள உழுவுதா இல்லை. அதனால் பாடலுக்கான இடம் அங்கே இருக்கணும். பாடலுக்கான இடம் ஏன் இருக்கணும் அப்படின்னா, அந்த திரைக்கதையினுடைய அந்த பீக் மொமெண்ட்ஸ் எல்லாமே, அல்லது அந்த ஒரு திரைக்கதைங்கிறது ஒரு கதாபாத்திரத்தினுடைய உளவியல் அப்படின்னா, ஒரு பாடல்ங்கிறது அந்த கதாபாத்திரத்தினுடைய உளநிலை, உணர்ச்சி நிலை. ஒரு உளவியலை மட்டும் ஒரு திரைக்கதையில் சொல்லிட்டு போயிட முடியுமா? அந்த உணர்ச்சி நிலை நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்காக பாட்டு, திரைக்கதைக்கு வேலை செய்யக்கூடியதான் பாட்டு. அதனால தான் ஒரு வியாபாரமாக ஒரு பாடலாசிரியராக மாற முடியல. ஒரு வியாபாரமாக ஒரு பிராண்டாக மாறுறதுக்கு அவன் மெனக்கிட வேண்டியிருக்கு, நிறைய தவறுகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த திரைக்கதைக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு லேபிளை கொடுக்கறது அல்லது ஒரு எக்ஸ்பிரஷனாக அமைகிறதே பாட்டு தான். அதனால் பாடல்கள் கூடுமானவரை இப்போ நிறைய படங்களில் ஒரு சில சின்ன சின்ன 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படிலாம் பாட்டு வைக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே அதுக்கு அறுதி தான். அதனால் திரைக்கதைக்குள்ளே பாட்டு வேண்டும். கான்கிரீட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு திரைக்கதைக்குள்ள ஒரு அழகான ஒரு பூ மலர்ற மாதிரி ஒரு பாய் இருந்தால் தான், ஒரு பாட்டு இருந்தால் தான் அது புரியும். இன்னொன்று, எனக்கு ஒரு திரைப்படம் ஒரு பாட்டின் வாயிலாக தான் எனக்கு முழு திரைப்படமே நினைவு வரும். கண்ணே கலைமானேங்கிற பாட்டு இப்போ நான் உட்காந்து கேட்டேன்னா எனக்கு ஒட்டுமொத்த 3ஆம் பிறையும் ஞாபகம் வந்துடும். இன்னைக்கு எழுதக்கூடிய ஒரு பாட்டு அல்லது 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு பாட்டு, திரைக்கதையும் எனக்கு நினைவுறுத்துகிறது. பாட்டு அந்த வேலையை செய்யும். அதனால் பாடல் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு திரைப்படத்துக்குள்ளே கூடுமானவரை எல்லா பாடலாசிரியரும் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வேறு மாதிரியான விஷன்ஸ், வேறு மாதிரியான அந்த பொட்டன்ஷியாலிட்டிஸ்லாம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். வணக்கம். கொஸ்டினை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுவோன்னா எனக்கு தெரியல. நானும் அப்படி தான் ஆன்சர் ஒழுங்காக சொல்லணும்னு தெரியாது. அப்படி ஆன்சர் அதாவது இது கவிதைன்ற கவிஞன்ற அந்த பாதையை நோக்கி பயணிச்சு போயிட்டே இருக்கும்போது அது ஒரு மனுஷனையே கொஞ்சம் அப்நார்மலிட்டியை நோக்கி நகர்த்துற மாதிரி ஒரு உணர்வு, கொஞ்சம் மேம்போக்கா ஒரு வழிபோக்கன் மாதிரி அந்த மாதிரி நகர்த்திட்டு கொண்டு போயிடுது. பாதிப்புகள் வந்து ரொம்பவே அதை ஏற்றுக்க முடியல. இப்போ அது சித்தர் பாடல்கள்லாம் படிக்க சொல்ல ரொம்ப பக்தியாக அப்படியே கொண்டு போயிடுது. நம்ம எங்கே தான் இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு கொண்டு போயிடுது. இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து கறந்த இடத்தை கண்கள் தேடுவதும் பிறந்த இடத்துக்கு பித்து பிடிப்பதெல்லாம் படித்தாலாம் ஒரு மாதிரி ஆயிடுது. அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அது நம்மளை எப்படி நார்மலைஸ் பண்ணி நம்மளை வச்சுக்கிறது. இன்னும் ஒரு சில ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ வந்து விவேக் இருக்காரு, மதன் கார்கி இருக்காரு, கபில், அவங்க கிட்டலாம் அந்த அப்நார்மலிட்டி தெரியல.
ஆனால் ஒரு சில ரைட்டர்ஸ் கிட்ட வந்து அந்த அப்நார்மலிட்டியை வந்து ரொம்பவே பார்க்க முடியுது. பிரான்சிஸ் கில்பாலாம் இருக்கு. ஸோ இதை எப்படி நம்மளை வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுக்கிறது? ஏன் நார்மலைஸ் பண்ணணும்? அது ரத்தம் சதயமா நீங்கள் நம்ம வந்து வெளிப்படுறீங்க. எங்கேயோ வந்து மற்ற மனிதர்கள் வந்து ரொம்பவே வித்தியாசமா ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம், அப்நார்மலாக தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே நம்ம அப்நார்மலாக தான் இருந்திருக்கோம். நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு நமக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த கேபிட்டலிஸ்டுக்குள்ளே நீங்கள் யாரும் நார்மலாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு நம்பவே மாட்டேன். நம்ம எல்லாருமே அப்நார்மலாக தான் இருக்கோம். அந்த அப்நார்மல் ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் நமக்குள்ள போட்டுக்கிட்டா போதும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏன் அப்நார்மலாக இருக்கோம், அதுக்கு நாம் மட்டும் காரணமா இல்லை சுற்றி இருக்கிற சமூகம் காரணமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். இல்லை அப்நார்மலாக இருக்கிறது என்னோட சாய்ஸ், ஜி நாகராஜன் மாதிரி, ஜே பிரான்சிஸ் கிருபா மாதிரி என்னோட சாய்ஸ் அப்படின்னா நீங்கள் அதுக்காக வருத்தப்படவே தேவையில்லை. நீங்கள் ப்ரௌடாக யூ கேன் கேரி ஆன். ஆமாம், அந்த கொஷின் நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு எனக்கு தோணுது. நம்ம ஏன் அப்நார்மலாக இருக்கோம் அப்படிங்கிற கொஷின் உங்களுக்குள்ள நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஆன்சர் உங்களுக்குள்ளே வரும்னு எனக்கு தோணுது. அண்ணா வணக்கம், என் பேர் ஆஷிக். எனக்கு வந்து ஒரு புரிதல் ஒன்று இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆஸ் அ சொசைட்டி நம்ம ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிறது வந்து நான் ரீசெண்டாக அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சுட்டோம் பெயின் அப்படிங்கிறத. அண்ட் பெயினை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆகச்சிறந்த ஒரு டூலாக நான் பார்க்குறது வந்து ரைட்டிங். அண்ட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அதை வெளிக்கொண்டு வரதுக்கும். பட் அதை ரொமான்டிசைஸ் பண்ணி டு அன் எக்ஸ்டென்ட் எப்படின்னா, இன்றைக்கி ஒரு படத்தில் கமர்ஷியல் ஆஸ்பெக்டே வந்து ஒரு சோக பாட்டு, ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெரியோ டைப்பாக இருக்கட்டும். ஸோ பெயினை வந்து அளவுக்கு அதிகமாக க்ளோரிஃபை பண்ணுறதோ ரொமான்டிசைஸ் பண்ணுறதோ சமுதாயத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது என்னோட பார்வையாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எஸ்பெஷலி அது ரைட்டிங்கான ஒரு ரைட்டிங்கை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட் எனக்கும் உண்டு. நானும் அப்படி ஃபீல் பண்ணுற ஒரு ஆள் தான். அந்த செல்ஃப் பிட்டியை இப்போ சமீபத்தில் நிறைய படங்கள் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். செல்ஃப் பிட்டியை க்ளோரிஃபை பண்ணும், அது எதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபிலாசபியும் சைக்காலஜியும் சொல்லுதோ அதெல்லாம் இல்லைன்னா அந்த மனிதன் வந்து நல்ல மனிதனாக இருப்பான், அவன் விழிப்புணர்வாக இருப்பான்னு இந்த சமூக ஊடகங்கள்லாம் சொல்லுதோ அதெல்லாமே எடுத்துட்டு அதற்கு எதிரான சில மனநிலையை வந்து சில கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏன்னா அவங்களே அப்படி இருக்கிறதுனால செல்ஃப் பிட்டியை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி அது ஒரு கதை வாயிலாக ஒரு கலை வாயிலாக ட்ராமாவாக பின்னி கொடுப்பாங்க. அதே மாதிரி குற்ற உணர்ச்சியை வந்து ஒரு ப்ரௌடான ஒன்றா காமிப்பாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கூடாதோ அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக காமிக்கிறதுக்கு வாயிலாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த செல்ஃப் பிட்டி அல்லது அவங்களுடைய அந்த டெத் இன்ஸ்டிங் அதுக்கு அவங்க தீனி போட்டுக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஆனால் சொசைட்டியாக ஒரு செல்ஃப் பிட்டியான ஒரு சொசைட்டியை, ஒரு கில்ட் மேனியாக்கான ஒரு சொசைட்டியை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுறாங்க. அது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரியறதில்ல. அப்படியான படங்கள் வரக்கூடாது. இப்போ ரீசெண்டாக கொட்டுக்காளின்னு ஒரு ஆகச்சிறந்த திரைப்படம் நான் பார்த்தேன். அந்த திரைப்படம் என்ன பேசுது, அந்த திரைப்படத்தினுடைய கதை மொழி என்ன, அந்த திரைப்படம் இது நாள் வரைக்கும் அந்த சினிமாவிலிருந்து எத்தனையோ வகையில் வேறுபட்டு இருக்கு. இதை பற்றின ஒரு குறைஞ்சபட்ச டிஸ்கஷன் கூட கிடையாது. அந்த படம் வந்து முடித்த அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த படத்தினை பற்றின நெகட்டிவான கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த படத்தை மக்கள் மத்தியில் அல்லது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொரு வியூவரும் உட்காந்து அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே வழங்காமல் இப்படி கரிச்சு கொட்டுறது இருக்கு இல்லையா, ஒரு பகை நெஞ்சோட ஒரு ஹேட்ரேட்டோட ஒரு படைப்பு ஒரு ஆடியன்ஸ் அணுக முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி செல்ஃப் பிட்டியை, கில்ட்டை, அந்த டெத் இன்ஸ்டிங் இதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணக்கூடிய படைப்புகள் தொடர்ச்சியாக வரதுனால நம்மளோட மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் செட் அப்படி ஆகிடுது. அந்த நெகட்டிவிட்டியை பரப்ப அது கலைங்கிற ஒரு உன்னதமான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம நல்ல பேரை வாங்கிட்டு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கி பிறகு நம்ம இதெல்லாம் பரப்பும் போது அதனுடைய வெளிப்பாடு தான் இதை நான் பார்க்குறேன். ஒரு செட் ஆஃப் நோயாளிகளை ஒரு செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு படைப்பு வரும்போது அந்த படைப்பை நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கான குறைந்தபட்ச வாய்ப்பு கூட நமக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ நம்ம என்னென்னா இதை ஒட்டுமொத்தமாக வச்சு தான் பார்க்கணும். உதிரி பூக்கள் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம ஒரு மனிதனாக இல்லையேங்கிற அசிங்கமும் நம்ம மனிதனாக மாறணுங்கிற ஒரு சின்ன தூண்டுதல் நமக்கு அமைதா இல்லையா? அந்த மாதிரியான படங்கள் எனக்கு வருதான்னு நம்ம பார்க்கணும், ஏன் வரதில்லைங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆக ஒரு கிரியேட்டர் இந்த சொசைட்டிக்கு
எதையோ ஒன்று இன்ஜெக்ட் பண்ணுறாப்புல, அவர் இன்ஜெக்ட் பண்ணுறது சரியாக தப்பாங்கிறது நம்ம பார்க்கணும். அவர் எந்த அஜெண்டாக்குள்ளே இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். இது எல்லாமே பார்க்கறதுக்கான சூழல் இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ்க்கு உண்டு. அன்னைக்கு அது இல்லை. இன்றைக்கி எல்லா வகையிலுமே நம்ம திறந்திருக்கோம். நாம் பிளைண்டாக போய் மாட்டக்கூடாதுங்கிறது தான். கொட்டுக்காளி மாதிரியான ஒரு திரைப்படம் இந்த சமூகத்தில் ஓடலைங்கிறது ஒரு ஆடியன்ஸாக ஒரு ரசிகனும் எனக்குலாம் அவமானகரமான ஒன்று. அந்த படம் ஓடி இருக்கணும். அந்த படத்தை நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்து வச்சு பேசியிருக்கணும். இதனால் வரைக்கும் இருந்த தமிழ் சினிமாவில் இப்படியான ஒரு கதை சொல் நடந்ததே இல்லையே. அதுக்காகவே அந்த படத்தை நம்ம குறைஞ்சபட்சம் பாராட்டிருக்கணும். அவன் அந்த கதைக்குள்ளே பேசின விஷயம் இருக்கு இல்லையா, காலகாலமாக வாழ்ந்து செத்து போன பெரியார் அதை தான் பேசிட்டு போனார். அம்பேத்கர் அதை தான் பேசிட்டு போனார். இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள் பேசின ஒரு விஷயத்த ஒரு பையன் வேற மாதிரியான நமக்கு முற்றிலும் பழக்கம் இல்லாத ஒரு திறமொழியில் சொல்கிறாங்க போது நம்ம குறைந்தபட்சம் அவனுக்கு இப்படி கையை தூக்கியாவது காமிச்சிருக்கணும். அவன் இனியும் அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட் தான். எனக்கு அந்த உணர்வு உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட வீக்னஸஸ் எல்லாம் நீங்கள் படைப்பை கிரியேட் பண்ணி எங்கிட்ட கொடுக்கும்போது அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. சினிமா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கும் போது நம்ம ஜாக்கிரதையாக அதை பண்ணுங்கிறது. ஆனால் நெற்றிக்கன் படத்தில் சுடரி அப்படிங்கிற ஒரு பாட்டு எழுதியிருப்பீங்க. அதில் வந்து வாசம்தான் பூவின் பார்வைகள் காற்றில் ஏறி காணும் காட்சிகள் காணா மகள் வெளியாக பார்த்திருமே அப்படிங்கிற இந்த இசையின் தொடர் நீட்சி இருக்குல்ல, இதில் வார்த்தைகளை பதியம் எப்படி போடுறீங்க? ஸோ இசை வந்து நீண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். சில இடங்களில் வந்து பாடல்களில் ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்ல வந்ததையும் கரெக்டாக வார்த்தைகளை அதில் பொருந்தணும். ஸோ இந்த வார்த்தை பதியம் எப்படி போடுறீங்க அந்த இடத்துல? எனக்கு தெரிஞ்சது நடக்கிறதில்ல. அது எனக்கு தெரியாமல் நல்ல வரி வந்து விழுந்துடும். அது இன்னும் அந்த நீண்ட வாசிப்பு இருக்கணும். அருணகிரிநாதர்லாம் படிச்சுட்டு நம்ம நல்ல பாட்டு எழுதுனா தான் நமக்கு அசிங்கம். அருணகிரிநாதர்லாம் வாசிக்கணும். அவரை படிக்க நீங்களும் ஒரு மியூசியேட்டாகவே மாறிடலாம். அந்த மாதிரிலாம் அவரோட சந்தங்கள் இருக்கும். அவ்வளோ தொடர்ச்சியான சந்தங்கள்லாம் அவர் போட்டிருக்காப்புல. இன்னொன்று நம்முடைய 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள், கலித்தொகை வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு கதை பாடல்கள்னு சொல்லலாம். ஆமாம், நீண்ட கதையே அப்படியே செய்யுளாக நடந்துகிட்டு இருக்கும். ஆமாம், இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது இல்லையா, அதை விட இது ஒன்றும் அவ்வளோ கண்டினியூஷனாக ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பயிற்சி இருக்கிறதுனால தான், வாசிப்பு பயிற்சி. ஓகே, நான் கடைசியாக இந்த நிகழ்வை வந்து நீங்கள் எழுதின பாடல் வரியே வச்சு முடிக்கலன்ற 2 வரி. அதாவது மலர்தான் விழுந்தது குளமே அதிர்ந்தது, அப்படி தான் இருந்தது இந்த நிகழ்வு. நன்றிண்ணா. என்னோட பேர் பிரவீன்குமார். உங்களோட படைப்புகள் வந்து நிறைய பாட்டுகள் ஒரு ஆத்மார்த்தமான சுகம் கொடுத்துருக்கு. அதுக்கு என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களும். என்னோட கேள்வி என்னன்னா, நிறைய எழுத்து திருட்டு இருக்கு இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நிறைய எழுத்து திருட்டு இருக்கும்போது ஒரு பாடலாசிரியரோட படைப்புகளை எப்படி பாதுகாக்கணும்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு, ஏன்னா இப்போ திரைக்கதை எழுதுறவங்களுக்குலாம் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு நம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாட்டு எழுதுறாங்க, கவிதை எழுதுறாங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு முறையான ப்ராக்டிஸ் இருக்குங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது ஒட்டுமொத்த சமூகத்தோட பொறுப்பு தான். இங்கே நம்ம எல்லாமே பிராண்டை நோக்கி ஓடுறோம் இல்லையா, அதனால் திருட்டுங்கிறது முன்னை விட இப்போ ரொம்ப அதிகமாகவே நடக்கும். நம்ம நேரடியாக சில திருட்டுகள் நடக்குது. இன்னும் நல்ல ஒரு அருமையான நாவலை படிச்சுட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வேறு ஒரு பிறமொழி படங்களை எடுத்து வச்சுட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்னொன்று, நான் எழுதின வரிகளை என் கண்ணு முன்னாடி எடுத்து போட்டவங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா. இது நம்ம தனி மனிதனாக எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதை நிறைய இடங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதை நிறுத்தணும் அப்படின்னா அந்த குறைந்தபட்சம் ஒரு அறம், ஒரு தனி மனித அறம் அந்த மனிதனுக்கும் இந்த மனிதனுக்கும் உள்ள ஒரு சமூகமாகவே நமக்குள்ளே வர வேண்டியிருக்கு. இன்னொன்று, நம்ம இப்போ நீங்கள் ஒரு நல்ல பாட்டு எழுதியிருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். நான் அந்த ஒரு தளத்துக்கு நானும் வரணும் இல்லையா. அப்படி யாருமே இங்கே வரதில்லைங்கிறது ஒன்று. ஒட்டு மொத்தமாக எல்லாருமே மாற வேண்டியிருக்கு. இதுக்குன்னு நம்ம கவர்மெண்ட்டில் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? சைபர் கிரைம் வச்சு பண்ண முடியும்? எதை திருடினானே அவனுக்கு தெரியாது. இன்னொன்று, என்கிட்ட ஒன்று திருடிட்டு அவங்க இருக்கிற காவத்துக்கு மாவா போட்டான்னா முடிஞ்சு போச்சு. திருட்டே கிடையாது அது இல்லையா. இல்லை, திருட்டு நம்ம பட்டுக்கோட்டையார் பாட்டு இருக்கு இல்லையா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாது. நீங்கள் எதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஏன் திருடுறாங்கிற காரணத்தையும் ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா பிராண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பிராண்ட் ஆகிட்டா நம்ம ரொம்ப ஈஸியாக பணம் காசு வந்துடும், வீடு வாசல் செட்டில் ஆகிடலாம். அந்த ஒரு சிக்கல் அவனுக்கு இருக்கிறதுனால அவன் திருட வரான். அந்த பிராண்டுங்கிற ஒரு கருத்தியல் இருக்கு இல்லையா, அதை நம்ம உடைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம்னா இங்கே எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டுப்பா, இங்கே எல்லாருக்குமே பணம் காசு சேர்க்கலாம், இங்கே எல்லாருமே சொகுசாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த துறையோ அல்லது இந்த சமூகமோ வரும்போது மீண்டும் பழைய கம்யூனிஸ்ட் சொன்ன அடித்தத்துவம் தான். பொது உடைமை இங்கே நிலவும் போது திருட்டு நடக்காது. அது பொது உடைமை வரத்துக்கான எல்லா வழிகளையும்